கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்ட இலங்கை அரசு தன்னிச்சையாக முடிவு செய்துள்ளதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தேவாலயத்தில் தமிழக மீனவர்களுக்கும் உரிமை உள்ளது என்றும், எனவே தமிழக மீனவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதன் பின்னரே இந்தியாவும் இலங்கையும் ஒன்றிணைந்து இந்த தேவாலயத்தை புனரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இலங்கை அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில், கச்சத்தீவில் அமைந்துள்ள புராதனமான புனித அந்தோணியார் ஆலயத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்ட இலங்கை அரசு திட்டமிட்டு வருவதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து பிரதமரின் உடனடி தனிப்பட்ட கவனத்திற்கு கொண்டுவர இக்கடிதத்தை எழுதுவதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இந்த ஆலயத்திற்கு வழக்கமாக சென்று வழிபாடு நடத்தி வரும் நிலையில் இலங்கை அரசின் இந்த திட்டம் அவர்களை பெரும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. ரோமன் கத்தோலிக்க பிரிவைச் சேர்ந்த பெரும்பாலான தமிழக மீனவர்கள் புனித அந்தோணியார் ஆலய மறுசீரமைப்பு குறித்து தங்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை என பெரிதும் கவலையடைந்துள்ளனர் எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் வாழும் மீனவர்களின் மத நம்பிக்கையில் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயம் கணிசமான பங்கு வகிக்கிறது. இம்மீனவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் புனித அந்தோணியார் திருவிழாவில் கலந்து கொள்ள இத்தீவிற்கு புனித யாத்திரை மேற்கொள்வதை பல நூற்றாண்டுகளாக பின்பற்றி வருகின்றனர். தமிழக மீனவர்களின் கலாச்சாரம் மற்றும் மத வழிபாடுகளில் இந்த புனித யாத்திரை அத்தியாவசியமான ஒன்றாகும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்க வேண்டும் என்றும், அப்பகுதியில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்குள்ள பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் இந்திய அரசுக்கு தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருப்பதை பிரதமர் அறிவார் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் இந்திய அரசு செய்து கொண்ட உடன்பாடுகளின்படி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்றும், தமிழக மீனவர்களுக்கு அப்போதிலிருந்தே கச்சத்தீவை சுற்றியுள்ள கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 2008 ஆண்டு இந்த விவகாரம் தொடர்பாக தாம் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் 2011 ஆண்டு தன்னையும் இதில் இணைத்துக் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 1960 ஆண்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த பெருபாரி வழக்கின் தீர்ப்பில் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியையும் வேறொரு நாட்டிற்கு அளிப்பதென்றால் அதற்கு அரசியல் சாசன திருத்தம் தேவை என உத்தரவிட்டுள்ளது. ஆனால் கச்சத்தீவு எந்தவித அரசியல் சாசன திருத்தமும் செய்யப்படாமல் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. எனவே இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் செல்லத்தக்கதல்ல என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்து கச்சத்தீவை மீண்டும் திரும்பப் பெறுவதுதான் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிரந்தரமாக மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையாக அமையும். இதன் மூலம் நீண்ட காலமாக நீடித்து வரும் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் புனித அந்தோணியார் திருவிழா நடைபெற்ற போது அங்குள்ள பாதிரியார்கள் தேவாலயத்தை இடித்துவிட்டு மீண்டும் கட்ட வேண்டுமென திட்டத்தை முன்வைத்தனர். அப்போது விழாவில் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள், இந்த தேவாலயம் என்பது இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாட்டு மீனவர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவது என்பதால் தேவாலயம் மீண்டும் கட்டப்படும் போது இரு நாடுகளும் கூட்டாகவே இதனை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் புனித அந்தோணியார் தேவாலயத்தை முக்கிய பங்கு வகிக்கும் தமிழக மீனவர்களை கலந்தாலோசிக்காமல் தேவாலயத்தை இடித்துவிட்டு மீண்டும் கட்டண இலங்கை அரசு தற்போது தனிச்சையாக எடுத்துள்ள முடிவு திட்டமிட்டு ஆத்திரமூட்டும் செயல் என்று தோன்றுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த தேவாலயம் இலங்கையால் தனிச்சையாக இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்படுமானால் அது அந்த தேவாலயத்திற்கு எதிர்காலத்தில் பாரம்பரியமாக மற்றும் வாடிக்கையாக தாங்கள் செல்வதற்கு தடையை ஏற்படுத்தும் என்று தமிழக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இந்திய மீனவர்களின் கவலை மற்றும் அச்சத்தை உறுதியுடன் போக்கும் வகையில் இலங்கை அரசின் தனிச்சையான இந்த செயலை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த பிரச்சனையில் தொடர்புடைய தமிழக மீனவர்களுடன் இலங்கை அரசு முதலில் ஆலோசனை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து முக்கிய தரப்பினருடன் கலந்து பேசி அதன் பின்னரே இப்பிரச்சனையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.
தமிழக மீனவர்களின் ஒப்புதலை பெற்ற பின்னர் இந்தியாவும் இலங்கையும் கூட்டாக சேர்ந்து தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு இலங்கை அரசை சம்மதிக்க செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் இப்பிரச்சனையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.